பேசிக் ஆஃப் டெய்லரிங் டே 12 பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்மளோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுப்போம்? ஜஸ்ட் இந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து இந்த ஷோல்டர் ஜாயின் வரை எடுத்தால் தான் நம்மளோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஸோ இதை நீங்கள் அப்படியே டிவைட் 2 பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே பேட்டர்ன் மேக் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு சூப்பர் ஷோல்டர் தியரியோட உங்களுக்கு கிளியரா சொல்லித்தரேன். ஒரு பேட்டர்ன் மேக் பண்ணும்போது இது ஃபோல்டிங் சைடா இருக்கும். இந்த சைடு நம்மளோட ஃபர்ஸ்ட் மார்க்கிங் ஏரியாவே நம்மளோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான் நாம எடுப்போம். டிவைடட் பை 2 போட்டு நீங்கள் வர ஆன்சரை எடுத்துட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் என்னோட ஃபுல் ஷோல்டர் 14 டிவைடட் பை 2 7. ஸோ இதுதான் என்னோட ஹாஃப் ஷோல்டர் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களோட இந்த ஃபுல் ஷோல்டர் பேட்டர்னை மேக் பண்ணி எடுத்துட்டு இருக்கீங்களா? இதுல இருந்து நமக்கு ஆர்ம்ஹோல் வரும். இதுல இருந்து நம்ம நெக் வித் மார்க் பண்ணி நம்மளோட நெக்கை ஜாயின் பண்ணுவோம். 14 டிவைடட் பை 2 நம்மளோட ஆன்சர் 7. இந்த 7ங்கிறத நம்மளோட நெக் மேக்ஸிமம் குர்த்தி பிளவுஸ் எதுவா இருந்தாலும் மேக்ஸிமம் நம்மளோட ஹைட் வந்து நம்ம எவ்வளோ வைப்போம்னு பார்த்தீங்கன்னா 10 வரை நமக்கு ஆன்சர் வருது. பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவலா நம்மளோட 1 இன்ச் நாம நம்மளோட நெக்கை கால்குலேட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட ஃபுல் ஷோல்டரோட வித் 7 இன்ச்சஸ். 1 பை 1னா நமக்கு நெக்கோட ஹைட்டு நாம டீப் பண்ண ஜஸ்ட் 0.25 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிட்டே வரணும். இப்போ 6.75 6.5 நம்மளோட ஃபுல் ஷோல்டர் வித்துக்கான ஃபார்முலா. இது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நம்மளோட ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளோட 1 இன்ச் நெக் டெப்த்துக்கான ஆன்சராக எடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 6 இன்ச்சஸ் உங்களோட பேக் நெக் வைக்கிறீங்கன்னா உங்களோட ஃபுல் ஷோல்டர் 5.75 மட்டும்தான். இந்த அப்ளை பண்ணி பாருங்க, ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும்.